ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒர்க்கிங் டைமும் ஓவர் டைமும் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் வீடியோ அப்படி தானே போகலாம். நான் ஒரு சில டேட்டாஸ் என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நேம் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அவங்களோட இன் டைம் டைப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டைம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ நேரம் ஓவர் டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எக்ஸலில் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒர்க்கிங் டைம் பார்க்கலாம். ஒர்க்கிங் டைமுக்கு சிம்பிளான ஃபார்முலா தான் ஈக்குவல் கொடுத்துட்டு அவுட் டைம் மைனஸ் என் டைம் செலக்ட் பண்ணுது. ஸோ செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் 9:37 AM வந்துருச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து ஃபார்மேட் செல்லுக்கு போயிட்டு டைம் அப்படிங்கிற இடத்துல பிஎம் ஏஎம்னு இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபார்மேட்டுக்கு பதிலாக கீழே இருக்க ரெண்டாவது ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா 9:37 மட்டும்தான் வரும். ஓகே கொடுத்தீங்கன்னா 9:37 வந்துருச்சு. இதை நீங்கள் ட்ராக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே மைனஸ் ஆகி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அவுட் டைம் மைனஸ் இன் டைம் நம்ம போட்டுட்டு ஒர்க்கிங் டைம்ஸ் நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டோம். இதில் ஓவர் டைம் எப்படி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே ஈக்குவல் கொடுத்துட்டு வேல்யூ செலக்ட் பண்ணிக்கோங்க, மைனஸ் டைம்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒர்க்கிங் டைம் எதுலேருந்து மைனஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒர்க்கிங் டைம் 8 hours அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் கேட்குது, ரெண்டாவது மினிட்ஸ் கேட்குது, மூணாவது செகண்ட்ஸ் கேட்குது. உங்களுக்கு 8 hours-னால் 8 கொடுங்க, கமா கொடுத்துட்டு 0 கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு 0 கொடுங்க. அதாவது 8 hours 0 minutes 0 seconds. ஒருவேளை உங்களோட ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 10 hours ஒர்க்கிங் டைம்ஸ்னால் 8க்கு பதிலாக 10 கொடுக்கலாம். இல்லை உங்கள் ஆஃபீஸில் 6 hours ஒர்க்கிங் டைம்னா 8க்கு பதிலாக 6 நீங்கள் கொடுக்கலாம். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் எவ்வளோ வந்துருச்சு. இதை நீங்கள் கார்னரில் வச்சு ட்ராக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டாக வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 8 hours-ஐ விட கம்மியாக வந்தது எரர் வந்துருக்குது. ஸோ அவங்க ஓவர் டைம் பார்க்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் பார்த்ததை நீங்கள் கணக்கெடுத்துக்கலாம். நீங்கள் ஓவர் டைம் பார்த்தவங்க மட்டும் நீங்கள் கணக்கெடுத்துக்கலாம், அதை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ என்னோட சேனலையும் இருக்குது, அதை விசிட் பண்ணி பாருங்கள். மற்றும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.